அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் என்ன தேடுகிறார்கள், அந்த தேடலின் தீர்வு என்ன என்பதை தான் இன்று ஓதப்பட்ட எக்கச்சக்கமான வசனங்கள் சூரத்துல் அன்ஃபால் துவங்கி தௌபா என்று 2 அத்தியாயங்கள் ஏகதேசம் நிறைவாக ஓதப்பட்டிருக்கிறது. தௌபாவினுடைய ஒரு சில வசனங்கள் தான் மிச்சம் இருக்கிறது. எக்கச்சக்கமான வசனங்கள் மனிதர்களின் தேடல் இன்னைக்கு என்ன, அதற்கான வழி என்ன, தீர்வு என்ன என்பதை அழகாக பேசுகிறது. எல்லாருமே நமக்கு என்ன ஆசைப்படுறோம்? நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? எல்லாத்துக்கும் நாம் செய்யக்கூடிய தொழிலாகட்டும், நம்ம குடும்பமாகட்டும், நமக்கு கிடைச்ச பிள்ளைங்களாகட்டும், நம்மளுடைய எதிர்காலமாகட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நிம்மதியாக அமைதியாக இருக்கணும் என்று ஆசைப்படுறோம். அதை எப்படி தேடணும்? ரொம்ப அழகான ஒரு வசனம், அதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். தௌபாவினுடைய ஒரு வசனம். அதற்கு முன்னால் ஒரு செய்தி சொல்கிறேன். முல்லா நஸ்ருத்தீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நல்ல அற்புதமான விகட கவி அவர். ஒரு நாள் அவர் ராத்திரி அவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல பரபரப்பாக எதையோ தேடிட்டு இருக்கிறார். ரொம்ப பரபரப்பாக தேடுறாரு. அவர் தேடுற பரபரப்பை பார்த்து அக்கம் பக்கத்துலேருந்து வந்தவங்களாம், என்னப்பா முல்லா என்னாச்சு, ரொம்ப பரபரப்பாக இருக்கிய? இந்த வீட்டு சாவியை தொலைச்சி விட்டேன், அதனால தான் தேடுதேன் அப்படின்னாரு. ஓ முல்லா, நீங்கள் வீட்டு சாவியை தொலைச்சிட்டிங்கன்னா அது பெரிய வருத்தம் தான், நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சேர்ந்து அந்த பக்கம் முழுக்க தேடுறாங்க. தேடினாங்க. ஒரு கட்டத்தில் சோர்வு அடைஞ்சிட்டாங்க, கிடைக்கவே இல்லை. இந்த தேடின ஹெல்ப் பண்ண வந்த 4 பேர் கேட்டாங்களா முல்லாட்ட போய், முல்லா கொஞ்சம் யோசிங்க, இங்கே தான் தொலைச்சிங்களா இல்லை வேற எங்கேயா தொலைச்சிட்டிங்களா? முல்லா ரொம்ப குழுவலாக சொன்னார் பதில், நான் தொலைச்ச இடம் முதல்ல இதுவே இல்லையே, அங்கே இருக்குது அப்படின்னாரு. அந்த இடத்த கை காட்டினேன், அங்கே தான் தொலைச்சேன்னாரு. கூட வந்தவங்களாம் கேட்டாங்க, நான் இங்கே பார்த்தா உனக்கு என்ன மடப்பைய மாதிரி தெரியுதா முல்லா? எங்கனையும் தொலைச்சிட்டு இங்கே வந்து தேடுறேன். ரொம்ப கூலாக பதில் சொன்னார் முல்லா, அங்கே விளக்கு இல்லை, இங்கே தான் விளக்கு இருக்குன்னாரு. நான் தொலைச்ச இடத்துல வெளிச்சமே இல்லை, இங்கே வெளிச்சம் இருக்குது, அதனால தேடுறேன் அப்படின்னாரு. நீங்கள் சொல்லுங்கள், அவர் கியாமத்து வரை தேடினாலும் கிடைக்குமா அந்த கீ? கிடைக்காது. ஏன்னா தொலைச்ச இடம் வேற எங்கேயோ, தேடுறது வேற எங்கேயோ. இதை வச்சுக்கோங்க ஃபார்முலா. இப்படித்தான் உலகத்திலே நிம்மதியை எங்கேயோ தொலைத்து விட்டு எங்கேயோ தேடி கொண்டிருக்கிறோம். எதை இல்லாமல் நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறோம், ஆனால் கிடைக்குமா? கியாமத்து வரை கிடைக்காது. ஒருவர் புகைப்பிடித்தார். நண்பர் போய் கேட்டார், ஏன் புகைப்பிடிக்கிற? புண்பட்ட உள்ளம் புகைவிட்டு ஆத்துகிறேன் அப்படின்னாரு. புண்பட்ட உள்ளத்துக்கு புகை போட்டு ஆறுமா? ஒருத்தர் மது குடித்தார். மது குடிக்கக்கூடிய பழக்கத்தை அவர் எடுத்துக்கிட்டார். குடிச்சு புலம்புனார். இப்போ நண்பர் போய் அவரை, ஏன்பா ஏன் குடி நீ உடம்ப வம்பாய்க்கிற? ஏன் இப்படி கொஞ்சமாவது உனக்கு வந்து அக்கறை இல்லையா? உன் குடும்பம் உனக்கு இருக்குது, புள்ள குட்டி எல்லாம் இருக்குது, உன் எதிர்கால வாழ்க்கை இருக்குது, கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? அவர் சொன்னார், எனக்கும் கவலை தான், அதனால தான் குடிக்கிறேன் அப்படின்னாரு. என்னையா கவலை உனக்கு? என்ன கவலை சொல்லு ஏன்ட்டு அப்படின்னாரு. இப்படி குடிச்சு வம்பா போகிறமே என்பதுதான் கவலை. அவன் சொன்னான், இப்படி குடிச்சு வம்பாக்கி போயிட்டு இருக்கமே என்பதுதான் கவலை. அன்பு சகோதரர்களே, இப்படி விதவிதமான விஷயங்களை நாம் நமது பழக்கமாக்கிக் கொள்கிறோம். ஆனால் இலக்கு தீர்வு ஒன்றை நோக்கி இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அமைதி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும். ஆனால் கிடைக்குதானா? கிடைக்கிறதே இல்லை. எனவே தான் மார்க்கம் ரொம்ப அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது அதற்குரிய தீர்வை நோக்கி. கோடிக்கணக்கில் ரூபாய் இருக்குது, ஆனால் படுக்கறைக்கு போனால் தூக்கமே வர்றதில்லை. பேக்க முடிச்சுட்டு இருக்கிறான். எங்கிட்டு போய் யாரு எந்த ரைடு வருமோ தெரியலையே, ஈடி வரப்போதா, அவன் வரப்போறான் இல்லையா? பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறாரு, அன்றாடம் காட்சி. அவர் கையில் கிடைப்பதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவார். அவர் வீட்டில் ஃபேன் கூட உருப்படியாக ஓடாது, கட்டாந்தரில் படுப்பார், சட்டுன்னு தூங்கிடுவார். அடுத்த 2வது நிமிஷத்தில் தூங்கி விடுவார். ஒன்றை புரிய வேண்டும், நிம்மதி என்பது வெளியே இருந்து வருவதல்ல, நமக்குள்ளே இருப்பதை எப்படி அதை செயல்படுத்த வைப்பது என்பதில் தான் இருக்கிறது. காசு பணம் இருந்தால், நிறைய அந்தஸ்து இருந்தால் நிம்மதி வந்துவிடுமா? நிறைய பேருக்கு அதுதான் நிம்மதியவே குலைச்சிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் என்ன செஞ்சாராம், ஒரு பை நிறைய காசு, அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு பெரியவரை சந்திக்க போனாராம். பெரியவரில் போய் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த பையன் டபார்னு கீழே வச்சுட்டு சொன்னாராம், நிம்மதியே இல்லை பெரியவங்களை, ஏதாவது வழி சொல்லுங்களேன், நிம்மதியே இல்லை, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டார். அந்த பெரியவர் பதிலே சொல்லல, அமைதியாக கண்ணை மூடி தியானம் பண்ணார். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னது காதில் கேட்டுச்சா இல்லையா? காசு இருக்குது, பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னாரு. கண்ணை முடிச்சு ஒரு பார்வை பார்த்தார். பார்த்தவர் பெரியவர் என்ன நினைச்சாரோ தெரியல, பக்கத்தில் வச்சார்ல அந்த பையை தூக்கிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாரு. ஓட்டம். இவருக்கான பதற்றம், ஐயோ மொத்த காசையும் கொண்டு வந்து பையில வச்சு இவருக்கு முன்னாடி நன்மை ஏதாவது தீர்வு தெரியும் தான் மனுஷன் தூக்கிட்டு ஓடுறானே. ஓடினாரு துரத்தினாரு. ஒரு கட்டத்தில் சுத்தி அடிச்சு மறுபடியும் அதே மரத்துக்கு கீழே வந்து பெரியவர் உட்கார்ந்துட்டாரு, பக்கத்தில் பைய வச்சுட்டாரு. இவர் மூச்சு இறைச்சி போய், அப்பா நல்ல வேலை கிடைச்சிருச்சு, மொத்தம் போயிரும் நினைச்சோம், கிடைச்சிருச்சு என்று பெருமூச்சு விட்டு உட்கார்ந்தாரு. இப்போ அந்த பெரியவர் சொல்ல துவங்கினார், காசை கொண்டு வந்தாய், என்னிடத்தில் வைத்தாய், நிம்மதியே இல்லை என்று சொன்னாய், தூக்கிட்டு ஓடினேன், மறுபடியும் சுற்றி வந்து உன் முன்னாடி அதே பணத்தை தான் வச்சேன்,
இப்போ பெருமூச்சு பிடிச்சி இப்போ தாங்க எனக்கு மூச்சே வருதுன்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோ, வெளியேந்து வர்றதல்ல நிம்மதி, உனக்குள்ளே இருக்கிறது. அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் என்று யோசி என்று அழகாக சொல்லி தந்தார். அன்பர்களே, இதற்குத்தான் மார்க்கம் ரொம்ப அற்புதமான சிம்பிளான வழி சொல்லுது. டோட்டலி சரண்டர். சரண்டர் ஆயிடணும். யாரிடத்திலே? நம்மை படைத்தவனிடத்திலே. நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நிம்மதி தானாக வரும். சிம்பிளா சொல்றேன், நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். வீட்டில் குழந்தைகள் இருக்கு, எல்லார் வீட்லையும் குழந்தைகள் இருக்குது. அதனுடைய அந்த அந்த சிரிப்பை பார்த்து நாம் எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறோம். அந்த குழந்தைங்க சிரிச்சா வெளியே எவ்வளோ டென்ஷனோடு வந்தாலும் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தோன்னா அப்படியே அப்படி ஃபுல்லாக இறங்கிடுது. ஹை பிபி இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே அதில் அந்த அந்த குழந்தைகளுடைய அந்த கொஞ்சலை எடுத்து கொஞ்சம் பொழுது அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுது. கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பு, கவலை இல்லாத சிரிப்பு, நைட்டு என்ன சாப்பாடு தர போனாங்க நமக்கு என்ற யோசனை இல்லாத சிரிப்பு, நாளைக்கு என்ன ட்ரெஸ் நமக்கு போட்டு விட போறாங்க என்ற எந்த சிந்தனையும் இல்லாத சிரிப்பு. ஏன் அந்த 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 முகத்திற்கு அவ்வளவு பெரிய சிரிப்பு? அந்த சிரிப்பை பார்த்து நமக்கு எதற்கு ஒரு சந்தோஷம் என்றால், அந்த குழந்தை தன் தாயிடத்தில் தன்னை அப்படியே ஒப்படைத்து விட்டது. நீ தான் எல்லாம், என்னதையோ பார்த்து பண்ணு, எனக்கு பவுடரை போட்டாலும் சரி, குளிப்பாட்டினாலும் சரி, ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி, ஒண்ணுமே இல்லாமல் நீ வெளியே தூக்கிட்டு போனாலும் சரி, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ தான் எல்லாம். அப்படி நீ தான் எல்லாம் என்று நான் நம்மை ரப்பிடத்திலே ஒப்படைத்து விட்டால் எந்த பயமும் எந்த தயக்கமும் எந்த விதமான பதட்டமும் நமக்கு வராது. இன்னைக்கு ஓதுன வசனம் நீங்க கவனிச்சீங்களா? ரசூலுல்லாவும் ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகமும் ஹிஜ்ரத் போன அந்த பயணத்தை பற்றி ரொம்ப அற்புதமா 2-3 வரியில அல்லாஹ் சொல்றான். இது தகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. வழியில போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குகையில தங்குனாங்க. குகைய பக்கத்துல எதிரிகள் வந்துட்டாங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை யார் கொண்டு வருவாரோ அவருக்கு 100 சிவந்த ஒட்டகம். சிவந்த ஒட்டகம் என்ன, ஒட்டகத்தை போய் ஒரு பரிசா கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. அரபு தீபகற்பத்திலே ஒட்டகம் என்பது இன்றைய நம்முடைய புரிதலுக்கு வைத்தால், நம்முடைய வீட்டு வாசலிலே ஒரு விலை உயர்ந்த பென்ஸ் கார் நின்னா எப்படி மரியாதையோ அப்படியான மரியாதை ஒட்டகம். அவர்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பாலைவன கப்பல் இல்லாது இல்லையா? அப்ப 100 ஒட்டகம் உங்களுக்கு பரிசுன்னு அறிவிச்சிருக்கான். பதவி துடிச்சிட்டு வர்றாங்க, சுத்தி முத்தி எல்லா இடத்துக்கும் வர்றாங்க. இப்ப முகமது நபி தங்கியிருக்கும் அந்த குகைக்கு வாசலிலே வந்து இருக்கிறார்கள். ரசூலுல்லாவும் அபூபக்கர் நாயும் காலை பார்க்கறாங்க. அபூபக்கர் நாய் தான் கேட்டது, குனிஞ்சாங்க, நம்ம கதை முடிஞ்சிருச்சு கந்தல். அப்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, ரொம்ப கூலா சொன்னாங்க, நீங்களும் நானும் மட்டும் அங்க இருக்கிறோம் கிடையாது, 3வது அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். லா தஹ்சன், பயப்படாதே, கவலைப்படாதே. அபூபக்கர் அவர்களே கவலை வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு? அப்படி சரண்டர், அல்லாஹ்ட்ட அப்படி கொடுத்துட்டாங்க தன்னை. நீ பார்த்து ஏதோ பண்ணு. முன்னாடி பெரிய கடலுங்க, பின்னாடி ஃபிரௌனுடைய படம் துரத்திட்டு வருது. கையில பெரிய பெரிய ஆயுதங்கள் வச்சிருக்கான், பெரும் பெரும் ஆயுதங்கள். மாட்டினா கைமா பண்ணிடுவான் ஃபிரௌன், கைமா பண்ணிடுவான் மூசாவையும் மூசாவை ஏற்றுக்கொண்ட மக்களையும். முன்னால போய் காலை வச்சோம்னா நைல் நதி அப்படியே கரைஞ்சு போயிடுவோம், தண்ணியோட தண்ணியா அடிச்சு இழுத்துட்டு போயிடும். இந்த நேரத்தில் அந்த மக்கள் கேட்டாங்க, இப்படி வந்து நல்லா மாட்டிக்கிட்டோமே, இங்கிட்டும் அடி இங்கிட்டும் அடி, என்ன செய்ய போறோம்? அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது, இன்னமாய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். காட்டினானா இல்லையா? அந்த வழியை காட்டினானா இல்லையா? யோசிக்க முடியுதா? தண்ணியில நடந்தாங்கன்றது யாராவது ஒருத்தர் சொன்னா டுபாக்கூர் பையாவன், அவர் டுபாக்கூர் அஜர்த்து, அவர் டுபாக்கூர் சாமியார் அப்படின்னு உலகம் சொல்லும். தண்ணீர் கதை உதவுமா? கதைக்கு உதவுவதை பேசுங்கப்பா, எந்த காலத்தில் உட்கார்ந்து என்ன பேச்சு பேசிட்டீங்க என்று சொல்லுவோம். குர்ஆன் சொல்லுகிறது, தண்ணி வழி கொடுத்தது, தண்ணியிலே நடந்து போனார்கள். நாம குர்ஆனை நம்பி இருக்கோம். எந்த அளவுக்கு நம்பி இருக்கோம்னா, நான் பேசுற வார்த்தை கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா என் ரப்பு பேசுற வார்த்தை எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. காரணம், படைத்தவனின் பேச்சு, அது சத்தியம், பொய் இருக்காது, அதிலே துணி அளவும் அதிலே பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது. காரணம் ரப்புடைய பேச்சு. அந்த ரப்பு சொல்றான், வழி கொடுத்தோம், 12 பாதைகள் பிளந்தது. அந்த வரலாற்றை எழுதும் பொழுது தஃசீர்கள் எழுதுறாங்க, அடுத்தவங்களுக்கு பயம் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடி மாதிரி திரை போட்டிருந்தானா, ஒவ்வொரு வேவுக்கும் இடையில கண்ணாடி மாதிரி திரை. இவர் போகும்போது அடுத்தவரை பார்த்துக்கிட்டே ஓடுவார், நம்மளால பக்கத்தில் வர்றான், நம்ம கூடயே தான் வர்றான், தெரியுது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நமக்கு தெரிஞ்சவன் என்று இப்படி பார்த்து கொண்டே ஓடினார்கள். அன்பர்களே, இது எப்படி சாத்தியமானது? சரண்டர். அல்லாஹ்விடத்திலே ஹஜ்ரத் அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்பு கொடுத்துட்டாங்க, தன்னை அப்படியே ஒப்பு வச்சுட்டாங்க. எனவே அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுத்தான், அமைதியை கொடுத்தான். இதை தான் நமக்கு அழகாக நமக்கு விளக்குகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுமா? நம்ம எல்லாம் நம்மள பல பேர் தாடியை செல்ஃபா ஒதுக்க தெரியாது. சில பேர் இது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். ஃபுல் ஷேவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஃபுல்லா ஷேவ் செல்ஃபா பண்ண தெரியாது. கடையில் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட பண்ணாதான் பண்ண முடியும். அதனால அஜர்த்து பேசுறாரா, ஃபுல் ஷேவ் பண்ணலாமா, அது மார்க்க தலையாச்சே, இவர் ஆதரிக்கிறாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அது மார்க்கத்தில் சுன்னத்துக்கு ஹிலாஃப் தான், முரண் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஃபுல் ஷேவுக்கு நான் ஆதரவே கிடையாது, நான் அதற்கு எதிரினா.
ஏன் சொல்றேன்னா ஃபுல் ஷேவ் என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு நேர ஆப்போசிட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு தாடி வைக்க பழகுங்க, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான சுன்னத் அது. நான் சொல்லுவேன், போற இடத்துலலாம் சொல்லுவேன், நம்ம மௌத்தாகும் பொழுது நம்ம முகத்துல தாடி இருக்கணும். ரசூலுல்லாஹ்வை நம்ம சந்திக்கும் பொழுது, அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நம்முடைய முகத்துல தாடி இருக்கணும். நபியினுடைய லாஸ்ட் காலம் வரை அவர்களுடைய உயர்தரமான சுன்னத்துகளிலே ஒன்று முகத்திலே முடி வளர்ப்பது, தாடி வளர்ப்பது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். அன்பு சகோதரர்களே, அப்ப செல்ஃபா எடுக்க தெரியாது. நம்ம பழகிருப்போம். ஒரு சவரக்கடைக்கு போய் அங்க போய் உட்காருவோம். அவர் கத்தி எடுத்து வைப்பாரு, ஒதுக்க வருவாரு அல்லது எடுக்க வருவாரு. நம்மள பல பேத்துக்கு அவர் கத்தியை வச்சோன்னு அப்படியே வேற என்னமோ வச்ச மாதிரி இருக்கும், தூக்கமா வரும். அந்த ஃபேனுக்கும் இப்ப ஏசிக்கும் அப்படி உட்கார்ந்த உடனே கத்தியை வச்சிருக்காரு முகத்துல, ஆனாலும் அப்படி கண்ணை பொத்தி தூங்குவாரு பாருங்க. கொரட்டை கூட ஒரு சில பேத்துக்கு பாத்துறீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், கத்தியை வைக்கிறாருங்க கழுத்துல, முகத்துல கத்தியை வைக்க எப்படி வந்துச்சு தூக்கம்? எப்படி அவர் கண்ணை? ஏன்னா இவர் நம்மாலு, இவர்கிட்ட 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 10 வருஷமா முகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னும் செஞ்சிட மாட்டான் மனுஷன், நம்பிட்டோம். எனவே கத்தியை வைத்தாலும் நமக்கு உறக்கம் தானாக வருகிறது. அன்பர்களே, நம்புங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களை கொடுத்தால் நிச்சயமாக நம்பிக்கை வரும். எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடி ஆனாலும், என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற நினைப்பை மட்டும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள், நிச்சயம் நிம்மதியை அல்லாஹ் தருவான். ரசூலுல்லாஹ் போருக்கு போயிட்டு வர்றாங்க. வர்ற வழி கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு போகலாமேன்னு சொல்லி நினைச்சு சஹாபாக்கள்லாம், அது கடுமையான வெயில் காலம், அங்கங்க கிடைச்ச மரத்துக்கு கீழே நிழல்ல கொஞ்சம் மதியம் ஓய்வு எடுத்து விட்டு போகலாம் என்ற நினைப்போடு படுக்கிறாங்க இல்லையா? மதிய ஓய்வுங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவை, கொஞ்ச நேரம் ஓய்வு இருக்கணும். அது சுறுசுறுப்பா இயங்குவதற்கு அது வழி செய்யும். ஜப்பான்ல ஒரு கம்பெனில ஆய்வு செஞ்சாங்களாமா, நிறைய ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனில இருந்து உருவாகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து மத்த கம்பெனிகள் உருவாக்காத அந்த ப்ரொடக்ஷன் அந்த கம்பெனி கொடுக்குது. என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த கம்பெனில கண்டிப்பா ஒரு ரூல் வச்சிருக்கானா, கைருல்லா தூக்கம் தூங்கணும்னு. இந்த மதிய நேரத்திலே லுஹருக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் உறக்கம் கொடுத்து அதற்கு பின்னால் அடுத்த ஆஃப் டே சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அது வழிவகை செய்கிறது என்ற ஒரு குறிப்பை நான் படித்திருக்கிறேன். மதிய உறக்கம் என்பது கொஞ்சம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதற்கு ரசூலுல்லாஹ் மதிய நேரம் கொஞ்சம் உறங்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வழியா போன எதிரி ஒருத்தவன் நல்ல வசமா மாட்டிக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல வேற கத்தி இருக்குது, தூக்கி ஒரே போட்டு இன்னையோட முகமதுடைய கதையை முடிச்சிட வேண்டியதான் நினைச்சு கத்தியை தூக்கிட்டு வந்தான். பக்கத்துல நின்னான். ஒரு சத்தம் கொடுத்தான், யா முஹம்மத் மை யம்னஉக மின்னி, இன்னைக்கு என்கிட்ட உன்னை யாரு காப்பாத்த போறா? நல்லா மாட்டிக்கிட்ட, என் கையில கத்தி இருக்குது, நீ தன்னந்தனியா இருக்கிற, உன் சுத்தி உன் கூட யாருமே இல்லை, இப்போ நான் இல்லாம வேற யாரும் இல்லை, என் கையில ஆயுதம் இருக்கு, சொல்லு யார் உன்னை காப்பாத்த போறா? ரசூலுல்லாஹ் ரொம்ப கூலா பதில் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னாங்க. அல்லான்னு தான் சொன்னாங்க, ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, கையில வச்சு நான் கத்தி அப்படி கட்ட கட்ட கட்டன்னு ஆடிச்சு, கை இருந்த அந்த வாள் அப்படி கீழே விழுந்துச்சு. விழுந்தும் கூட அவனுடைய பதட்ட நிக்கல, விழுந்த வாழை ரசூலுல்லாஹ் கையில தூக்கிட்டாங்க. இப்ப சொல்லு, உனக்கு யாரு காப்பாத்த போறா உன்னைய? என் கையில கத்தி, உன் ஆளு உனக்கு யாருமே இல்லை. அவன் சொன்னா, உங்களை விட்டா எனக்கு கதியே இல்லை, தயவு செஞ்சு மன்னிச்சுங்கன்னா. ரசூலுல்லாஹ் மன்னித்து அனுப்பினார்கள் என்பது செய்தி அல்ல. அதுக்கு பின்னால் அந்த மனிதன் போனான், போய் தன் கூட்டத்தாரிடத்திலே சொன்னான். அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவரால் பல மக்களும் இஸ்லாத்தை இணைந்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இங்கே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நெருக்கடியிலே எந்த பதற்றமும், துளியளவும் பயத்தையோ பதற்றத்தையோ முகத்துல காட்டல. ஏன் காட்டல? சரண்டர், அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க மொத்தமா. அல்லாஹ்விடத்தில் மொத்தமாக கொடுத்ததுனாலே பயமே வரல. முல்லாவை கொண்டு ஆரம்பிச்சேன், அதே முல்லாவை கொண்டு முடிச்சிருவோமா? முல்லா ஒரு நாள் தெருவிலே வந்தார், போய்கொண்டே இருந்தார். போற வழி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் 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 ஒரே சத்தம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொல்லிக்கிட்டே போகும்போது அங்கிருந்து 4 பேர் வீட்டை கதவு திறந்து பார்க்குறாங்க. என்ன முல்லா பெரிய சத்தம் போடுறாரு, என்னமோ பெருசா லம்பா கிடைச்சிட்டு போட தெரியுதா அப்படின்னு நினைச்சு வெளியே வந்தாங்க. முல்லாட்ட கேட்டாங்க, என்ன முல்லா இப்படி ஒரே ரொம்ப புகழா இருக்குது, ஹம்து அதிகமாக செய்றீங்க, என்ன காரணம் கேட்டாங்க. முல்லா சொன்னாரு, என் கழுதையை தொலைச்சிட்டேன் அப்படின்னாரு. என் கழுதை காணா போச்சு. என்னையா இது, ஏதாவது தொலைச்சிட்டோம்னா இன்னால் இல்லாலாம் சொல்லணும். கீ வச்சிருக்கோம், பைக்கி நம்மள பல பேர் பாக்கெட்லேயே தான் கிடக்கும், ஊடு ஃபுல்லாக தேடுவோம், வீட்டுக்காரியை ஊரில் நம்மகிட்ட திட்டுவோம். அறிவில்லை, நான் கொண்டு வச்சா ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை, நான் தான் பரபரப்பாக இருக்கேன், நீனாவது பொறுப்பாக இருக்க வேண்டாமா? நீங்கள் பார்க்குறதா பார்த்தா அஜரத் இப்படி தான் ஓடுது போல தெரியுது டெய்லி வீட்டில், ஏன் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. அன்பர்களே, இது இயல்பு. தொலைத்தால் இன்னால் இல்லா சொல்ல வேண்டும், 2-3 தடவை சொல்லிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தருவான் தொலைத்தது இன்ஷா அல்லாஹ். இப்போ இப்படிலாம் சொல்லணும், நீங்க என்ன அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி முல்லாட்ட பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்டாங்க. முல்லா ரொம்ப ஸ்கூலா பதில் சொன்னாராம், நான் கழுதைக்கு மேலே இருந்தோம்னா நானும் சேர்ந்து தொலைஞ்சு போயிருப்பேன், நான் கழுதை கூட நடந்து வந்துருந்தேன், அதனால கழுதை மட்டும் தொலைஞ்சு போச்சு, நானும் சேர்ந்து தொலைஞ்சு போனா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொன்னாராம். அன்பர்களே, இழப்பு ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற செய்தியை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. எனவே எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அவனிடத்திலே நம்மை ஒப்புவித்து விட்டு என்ன நடந்தாலும் யா அல்லாஹ் நீ பார்த்து எனக்கு ஏதாவது செய், நான் உன்னுடைய அடிமை,
என்னை எப்படி நீ பார்க்க வேண்டும், எப்படி எதை தர வேண்டும், எவ்வளவு தர வேண்டும், என் கஷ்டத்தை எப்படி அதற்கு வழி தர வேண்டும் என்பதெல்லாம் உனக்கு தெரியும். உன்கிட்ட என்னை முழுசா கொடுத்துட்டேன், நீ எனக்கு பார்த்து பண்ணியா அல்லாஹ் என்று சொல்லி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் நிம்மதி வரும். யோசித்து பாருங்கள், நமக்கு ஒரு கதை நடக்க வேண்டும், ஒரு காரியம் கைகூட வேண்டும், பேப்பரெல்லாம் கொண்டு போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், உங்களுக்கு தர வேண்டியதுன்னு தந்துட்டேன், பார்த்து பண்ணுங்க என்று சொல்லி நிம்மதியாக வந்துடுறோம். காரியம் நடக்கும் நம்பிக்கையில் வர்றோம் இல்லையா? படைத்தவனிடத்திலே நம்மை கொடுப்போம், நிச்சயம் நிம்மதி தேடி நம்மை வரும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.